அடுத்த 48 நாள் கன்னிராசி நேயர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து, ஓகே இது செய்யலாமா வேணாமான்னு நிறைய ஆராய்ச்சி பண்ணி, சிந்தித்துனா செல்ஃபாக அப்படி யோசிச்சு மட்டும் கிடையாது. அந்த விஷயத்தை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணி, அதுக்கப்புறம் டிசிஷன் எடுக்கக்கூடியது. அடுத்த 48 நாளும் நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்காக, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக, உங்கள் ஏதோ ஒரு உறவு வரப்போகிறாங்க. அது யாருன்றதை வீடியோவில் அப்புறமா சொல்கிறேன். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு பொறுப்பை அவங்ககிட்ட கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கன்னிராசினியர்கள் நீங்கள் தான் உங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா அதை நீங்கள் பார்த்துப்பீங்க, ஃப்ரீயாக விட்டுடலாம். வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்குங்க, எனக்கு ஜாதகம் பார்த்து சொல்லுவீங்களா? தாராளமாக ஜாதகம் பார்த்து சொல்லலாம். வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்குது, எனக்கு டேட் ஆஃப் பர்த்லாம் கிடையாது, இப்போ எனக்கு சொல்ல முடியுமா? உங்களுக்கு நிச்சயமாக சொல்லலாம். டேரட் கார்டு பார்த்து சொல்லலாம், அப்புறம் பிரசன்னம் பார்த்துன்னு சொல்லலாம். எனக்கு உடம்பு சரியில்லை, பிரச்சனையாக இருக்குது, இது வேறு ஏதாவது டெக்னிக் இருக்கா? ரேக்கின்ற ஒரு டெக்னிக் இருக்குங்க, அது மூலயமா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, எப்படி சால்வ் பண்ணுன்னு சொல்லலாம். சரி, எனக்கு மனசு நிலையில் ரொம்ப குழப்பமாக இருக்குது, எனக்கு பழைய நினைவுகள் எனக்கு போட்டு படுத்திக்கிட்டே இருக்குது, என்எல்பி நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம் மூலயமா உங்களுக்கு தெரப்பி கொடுத்து அது மூலியமும் சரி பண்ணலாம். வேறு என்னதான் உங்களுக்கு பிரச்சனை, வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக ஒரு சொல்யூஷன் இருக்குது. விடியாத இரவென்று எதுவும் இல்லை, நமக்கு சால்வ் ஆகாத ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு டெக்னிக் மூலமா நமக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகணும், சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஹீலிங் ஹேண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது. அந்த சொல்யூஷன் என்னன்னு கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்லும் போது சில சமயங்களில் தாந்திரிக பரிகாரம் மூலியமாக கூட உங்களுக்கு தேவைப்படலாம், அதையும் மந்திரங்கள் மூலியமாக தேவைப்படலாம். அது செஞ்சு உங்களுக்கு கொடுக்கும்போது, நீங்களே செஞ்சுக்கும் போது நீங்களே கிளாஸும் கற்றுக்கலாம். இதுக்கான பயிற்சி வகுப்பும் நடத்திட்டு இருக்கோம். இதையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். உங்கள் மூலியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸோட வாழ்க்கையை நீங்கள் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம் கற்றுக்கிட்டு. உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலுமே எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிறதுக்கு வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. போகாரியா இருக்கார், முருகர் இருக்காங்க, நான் இருக்கிறேன், என் மூலியமாக உங்களுக்காக அவங்க கொடுக்கறது ரெடியாக இருக்காங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பேசுங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சொல்யூஷன் கிடைக்கும். ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. முருகன் அருளோட நம்ம அடுத்த 48 நாளைக்கு இந்த வீடியோவை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அந்த நாள்லேருந்து அடுத்த 48 நாளுக்குள்ளே உங்கள் ராசிக்கான விஷயங்கள் சில தெரிஞ்சுக்க போகிறோம். சில உறவுகள் உங்கள் கூட ஜாயின் பண்ண போகிறாங்க. மேபி பார்ட்னராக இருக்கலாம், மேபி லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், நண்பர்கள் யாராக வேணாலும் இருக்கலாங்க. உங்கள் ராசிக்கு யார் அமைய போகிறாங்க, அவங்கள இந்த உறவுகளை அந்த வரக்கூடிய ஆஃபரை நம்ம எடுத்துக்கலாமா இல்லை வேண்டான்னு ஒதுக்கிடலாமா, நமக்கு என்னென்ன விஷயங்கள் அவங்க மூலியமா நமக்கு நடக்க போகுது, கிடைக்க போகுது, நம்மளோட லைஃப் டெவலப்மெண்ட்டுக்காக அடுத்த நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ண போகிறோம், அவங்க எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நமக்கு அவங்க சாதகமாக இருப்பாங்களா, நமக்கு அவங்க பாதகமாக இருப்பாங்களா, இந்த டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ முழுசா பாருங்க, ஒவ்வொரு ராசிக்குமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்த 48 நாளுக்குள்ள உங்களுக்கு எந்த உறவு வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அடுத்த 48 நாள் கன்னிராசி நேயர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, நீங்கள் ஏற்கனவே நார்மலாக ரொம்ப எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து, ஓகே இது செய்யலாமா வேணாமான்னு நிறைய ஆராய்ச்சி பண்ணி, சிந்தித்துனா செல்ஃபாக அப்படி யோசித்து மட்டும் கிடையாது, அந்த விஷயத்தை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் டிசிஷன் எடுக்கக்கூடிய நாள். அவ்வளோதான் நீங்கள் இருக்கீங்க நார்மலாகவே. அடுத்த 48 நாளும் நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்காக, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக உங்கள் ஏதோ ஒரு உறவு வரப்போகிறாங்க. அது யாருன்றதை வீடியோவில் அப்புறமா சொல்கிறேன். கன்னிராசி நேயர்கள் நார்மலாகவே ரொம்ப பொறுப்பானவங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு பொறுப்பை அவங்ககிட்ட கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கன்னிராசி நேயர்கள் நீங்கள் தான் உங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா அதை நீங்கள் பார்த்துப்பீங்க, ஃப்ரீயாக விட்டுடலாம். திரும்ப திரும்ப என்ன பண்ணிட்டீங்களா, முடிச்சிட்டிங்களா, அது மாதிரி எதுவுமே கேட்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு டவுட்டுனா கேட்பீங்க, கடகடகடன் செஞ்சு முடிக்கக்கூடிய ஆள் நீங்கள். உங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தா நீங்கள் செஞ்சு கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஆள் நீங்கள், சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட பொறுப்போடு இருக்கக்கூடிய நீங்கள், ரொம்ப பொறுமையாகவும் ஹேண்டில் பண்ணக்கூடிய நீங்கள், வெளியில் பார்க்க சிரித்து பேசி ஜாலியாக ஹாய் ஹலோ ஹவர்னு ஜாலியாக சிரித்து பேசிட்டு இருப்பீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களுக்குள்ளே. கன்னிராசி நேயர்களுக்கு நார்மலாகவே அப்படி தான் இருப்பீங்க. பேசிக்காகவே கன்னிராசி நேயர்கள் அப்படி தான் இருப்பாங்க. இது அவங்களோட கேரக்டர். பேசிக்காகவே இந்த கேரக்டர் சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு ஒரு ராசிக்கும் அவங்க எப்படிப்பட்டவங்க, என்ன செய்ய போகிறாங்க, அவங்க என்ன கேரக்டரில் இருப்பாங்க, அவங்களோட குணாதிசயங்கள் என்ன, நிறைய விஷயங்கள் அடுத்தது கொஞ்ச நாள் கழிச்சு பல வீடியோக்கள் வர இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எந்த ராசி நேயர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு டீட்டெயில் நம்ம சொல்ல போகிறோம். சரி, இப்போ இந்த கன்னிராசியில் இப்போ நம்ம பேச போகிறது, உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்க, உங்கள் பிஸ்னஸில் உங்கள் பார்ட்னராக இருக்கிறவங்க, உங்கள் பிஸ்னஸில் யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ஒர்க் பண்ணுறவங்களா கூட இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், உங்கள் ஆஃபீஸில் உங்களோட ஹையர் கேடராக இருக்கலாம், இல்லை உங்களோட லோயர் கேடராக இருக்கலாம், இல்லை உங்கள் ஈக்குவலாக கேடராக இருக்கலாம். யாரோ ஒருத்தங்க உங்கள் ஆஃபீஸ் மூலியமாக உங்களுக்கு உங்கள் ஆஃபீஸில் அஃபிஷியல் லைஃப்பில், சரிங்களா,
அஃபிஷியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. நான் தான் எந்த வேலைக்குமே போகலையே, நான் தான் வீட்டில் படிச்சுட்டு சும்மா தானே இருக்கிறேன், நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ஹோம் மேக்கர் இல்லத்தரசியாக தானே இருக்கிறேன், எனக்கு எப்படிங்க ஆஃபீஸில் வருவாங்கன்னு கேட்குறீங்களா? நீங்கள் ஸ்கூலில் படிச்சிங்க பார்த்தீங்களா, படித்த காலத்தில் உங்களுக்கு நீங்கள் யாருக்காவது ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், யாருக்காவது எப்பயாவது ஒரு விஷயத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண, முக்கியமாக பேசிக்காக நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் அஃபிஷியல் சம்மந்தப்பட்ட யாரோ ஒருத்தங்க, நான் கிளாஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு இருக்கேன், உங்கள் ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம். சரி, நீங்கள் ஏற்கனவே டியூஷன் எடுத்துட்டீங்க, கிளாஸ் டீச்சராக இருக்கீங்க, அங்கே யாரோ ஒருத்தர் மூலியமாக அஃபிஷியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் உங்களுக்கு இப்போ வந்து கொஞ்சம் கிட்ட நெருக்கமாக வந்து உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. இவங்க என்ன லோ கேடரில் இருக்காங்க, நம்மளை விட இவங்க என்னப்பா, அவங்க என்ன அந்த மாதிரிலாம் விட்டுறாதீங்க. இது திடீர்னு என் பாஸ் என்னை கூப்பிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு அப்படியும் யோசிச்சுட்டாதீங்க. இவங்க என்ன பேசுறது, நான் என்ன கேட்கறது நிறுத்துறாதீங்க. உங்கள் அஃபிஷியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. இல்லத்தரசிகளாக இருக்கீங்க, வேலைக்கு போகாதவங்களா, ஏற்கனவே வேலை செஞ்சுருந்தாலும் அங்கேருந்து யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ண வருவாங்க. இதுவரை நான் ஆஃபீஸ் போனதில்லை, பிஸ்னஸ் பண்ணதில்லை, ஒன்றுமே பண்ண, கல்யாணம் படித்தேன், கல்யாணம் ஆச்சு, இப்போ வந்து குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் டேஸில் இருந்த யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக, உங்கள் வருமானத்தை முன்னேற்றத்திற்காக, உங்கள் பிஸ்னஸ்க்காக, உங்கள் ஆஃபீஸ் லைஃப்க்காக, ஏதோ ஒரு விஷயத்துக்காக, உங்கள் லைஃப் டெவலப்மெண்ட்டுக்காக உங்கள் கூட இப்போ காண்டாக்ட் பண்ணி பேசுவாங்க, கிட்டத்தட்ட நெருக்கமாக வருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்கூல் படித்த ஒரு ஃப்ரெண்டு எப்பயாவது பார்ப்பேன், ஹாய் ஹலோ சொல்லிட்டு வரவங்களா இருப்போம். அவங்க திடீர்னு நமக்கு மெசேஜ் இருப்பாங்க, திடீர்னு கால் பண்ணாங்க, நம்ம பேசணுமாங்க, பார்க்கலாம், மீட் பண்ணலாமாங்க, வரவும் நம்ம அவங்கள மீட் பண்ணுவோம். அந்த உறவை வளர்த்து கொள்ளுங்கள். அதற்காக இந்த வீடியோ பார்த்துட்டு யாருன்னு தேடிட்டு இருக்காதீங்க, தானாக வருவாங்க. அந்த உறவு தானாக வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்க, எப்படி பார்க்கீங்க, எப்படி சார் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம பாட்டு ஜாலியாக பேச ஆரம்பிப்போம். இந்த உறவு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு பல நன்மைகள் செய்ய வந்துடுவாங்க நம்மக்கிட்ட. புரியுதுங்களா? அது நம்மளை விட அறிவாளி, புத்திசாலி, பெரிய லெவலில் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நம்மளோட கேடர் லெவலில் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, சம்ஒன் யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு குழப்பத்தில், மேபி உங்களை அஃபிஷியல் லைஃப்பை டெவலப் பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லை உங்கள் பர்சனல் லைஃப்பில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா, வாழ்க்கை இப்படி இருக்கு, இப்போ திடீர்னு அவங்க சொல்லுவாங்க உங்ககிட்ட, நல்லா க்ளோஸ் ஆகிட்டு, இந்த மாதிரி பண்ணுங்களேன், இந்த மாதிரி பண்ணுங்க. அதாவது நம்ம ப்ராப்ளத்தை அவங்ககிட்ட சொல்லணும் கூட அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் அவங்களோட ப்ராப்ளத்தை சொல்லி அதுக்கு இந்த மாதிரி சொல்யூஷன் சொல்லுவாங்க. அதே ப்ராப்ளம் நமக்கு இருக்கும், நம்ம என்ன செய்யறது தெரியாமல் முடிச்சுட்ருப்போம். அவங்க சொல்யூஷன் சொல்லுவாங்க பாருங்கள், அப்போ டக்குன்னு நமக்கு ஆமாம் கரெக்ட், இவங்க இப்படி செஞ்சு நம்மளும் இப்படி செய்யறேன்னு சொல்லி நமக்கு ஒரு ஐடியா க்ரியேட் ஆகி நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கான, பர்சனல் லைஃப் ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்காகவும் இருக்கலாம், பிஸ்னஸ் லைஃப்பில் அஃபிஷியல் லைஃப்பில் ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கும் இருக்கலாம். ஆக மொத்தத்தில் உங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்குன்னு ஒரு உறவு, உங்கள் அஃபிஷியல் உறவு ஒன்று உங்ககிட்ட வந்து பேசும்போது நீங்கள் அமைதியாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அதை ஏற்றுக்கோங்க, அந்த ஐடியாவை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். கன்னிராசி நேயர்களை உங்களுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ பொதுவாக சொல்லிட்டீங்க, எனக்குன்னு தனியாக ஜாதகம் பார்த்து உங்களால் சொல்ல முடியுமான்னு கேட்டால் தாராளமாக சொல்ல முடியும். வீடியோவில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஜாதகம் பார்த்து உங்களுக்கான பலன்கள் சொல்ல முடியும். இது மாதிரி செய்யுங்க, அது மாதிரி செய்யல, சில பரிகாரங்களும் சொல்ல முடியும். செய்யுங்க. வாழ்க்கையில் சூப்பராக முன்னேற்றம் நிச்சயமாக நமக்கு இருக்குது. வாழ்க்கையில் முன்னேறி சூப்பராக சந்தோஷமாக ஜாலியாக ஹாப்பியாக வாழலாங்க. அதுக்கு தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வாழ்க வளமுடன்.